என் உறவுகளைத்தான் அவசரா பார்ப்பேன். காசு என்ன காசு? கோமாளி ஓடுற பப்புனு எம்கேஆர் கோடிக்கணக்கிலே சேவையிலே இழந்து விட்டேன். நான் பார்த்து விட்டேன் கோடிக்கணக்கான பணத்தை. பணம் எனக்கு தேவையில்லை. பணம் என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரமில்லை. காசு மாறிக்கிட்டே இருக்கான், அது பச்சோந்தி மாதிரி. இந்த தமிழனுடைய உண்மையான பாச அன்பு மட்டும்தான் இந்த உலக உள்ள வரை அவன் செய்த புண்ணியம் மட்டும்தான் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அனுபவம். எனக்கு என்ன ஒரே ஒரு வேதனைன்னா, இந்த தமிழகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரே மாதிரி நல்லா இருக்க முடியலையே. இங்கே ஏழை பணக்காரர் ரெண்டு தான். தம்பி கப்புளிங்க விளக்கமாறு பிஞ்சு போகும். அல்ல கப்புளிங் கிடைக்காதா? முண்டை அமெரிக்காவில் பிளாஸ்டிக்கில் வைக்கிறேன், அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இங்கே வரா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கப்புளிங் கிடைக்கலன்றேன். அதுக்காக காரில் ஒரு 12 கிலோ ஏற்றிட்டு வர முடியுமா? கப்புளிங்க வீசி போயிடும், ஐஸ் பெட்டியில் வச்சு கொண்டு வரண்டா. புற என்னுடைய தம்பிகள் இங்கே தம்பிகளுக்கெல்லாம் அண்ணனா இருப்பது அண்ணன் அல்ல, தகப்பனுக்கு அப்புறம் இடம் அம்மா. அம்மா அம்மா அண்ணன் மடுவில் பால் குடிக்கலாம் நினைக்கிறியா? சாப்பிட்டு ப்ரோ. பெத்த தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தகப்பன் யாருன்னா நம்ம வயசுக்கு மேல இருக்காங்க வர அண்ணன். எங்க அண்ணங்க தான் எனக்கு தகப்பன். அதுக்கப்புறம் தகப்பன் தூக்கி வளர்ப்பதுதான் என் தம்பிகள். என் தம்பிகள் குழந்தை. தம்பிகளையும் அண்ணங்களையும் நமக்கு கொடுத்த உலகத்திலே சாமி பெத்த தாய்மார்கள். எல்லா ஊர்லயும் பார்த்துட்டு இந்த பொம்பளை ஆளுக்கு எதுக்குத்தே அந்த திமுருன்னே தெரியலையே எனக்கு. மேடம் மேடம் கைதட்டுங்க மேடம், கிளாப் பண்ணுங்க. உங்க வீட்டு படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? தம்பி நீ போறது நல்லது. ஐயா விழா கமிட்டி அவன் எப்படி உங்க நாடகத்தில் மண்ணள்ளி போட்டுருவேன். இப்போதான் எம்சாண்ட சலிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்க முகத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாரும் முகத்திலையுமே தேங்காய் எண்ணெய் மிதக்கிறது. ஏன்? அடிப்பு ஓவர். தம்பி அந்த அடிப்பு இல்லை, உங்கள்கிட்ட எதுவுமே என்ன சொல்ல முடியாது. சரக்கடிப்பு ஓவர். என்னப்பா இல்லை, இவன் பார்ல வேலை பார்த்தவனா இவன் ஆடுறாவன். பீர் அடிப்பதனால் நம்ம பயலுக என்ன நினச்சிக்கிறாங்க, நான் தம்பி எல்லாம் சரக்கு அடித்தா குடல் வேகும்ன்றேன், அப்போ பீர் அடித்தா ஒன்றுக்கு நல்லா போகும்ன்றேன். ஏன்னா இவன் டாக்டராக மாறிட்டேன். ஒரு ஆள் அப்படித்தான் வெயிலில் விறகு வெட்டிட்டு உட்காந்துருக்கேன். மச்சான் வந்திருக்காரு. என்ன மச்சான்? ஒன்றுக்கு இருக்கும்போது கடுக்குது. 3 பேர் போட்டு ஒன்றுக்கு தாலி அங்கே 1 கிலோமீட்டர் கடிக்கும்டான். 3 பேரை போட்டுட்டு முண்டை ஒன்றுக்கு இருக்க முடியாமல் அப்படியே படுத்து கிடந்திருக்கேன். பிளாட் ஆகிட்டேன். இதில் ஒன்று சொல்லிக்கிறாங்க, ஒயின் சாப்பிட்டா முகம் பளபளன்னு இருக்கும். என்னன்று இது கண்டுபிடிப்பா? எல்லாரும் அமைதியாக இருங்க ப்ரோ. முதல்ல மாறி என்னால் நடிக்க முடியவில்லை. ஏன்? என்னுடைய தம்பியருடைய தொந்தரவு தாங்க முடியும். நான் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன், ஒன்று யோசிச்சுட்டு வருவேன். என்னுடைய கவனத்தை நீங்கள் சிதற வைக்கிறீங்க. கப்ளிங் ஓசனை ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ். என் தம்பிகள் எங்கள் அண்ணனுடைய அந்த கால்களை தொட்டு வணங்குறேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. நல்லா. அதுலேயும் யூடியூப்பில் நான் பேசுவது மட்டும்தான் தெரியும். கூட்டத்திலிருந்து ஒரு நபர் கெட்ட வார்த்தையில் என்னை திட்டியிருப்பார், அது தெரியாது. கேமரா ஃபோக்கஸுக்கு நான் தான் தெரியும். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, அந்த எம்கேஆர் தலை மரியாதை இல்லாமல் வைராண்டா அப்படின்னு உரிமையோடு பேசுவேன். இந்த காலில் விழுறத கூட யார் சொல்லுவா, பேசாமல் இருங்க தம்பிகளை. என் தம்பி இல்லை, நல்லா இருப்பேன். எம்கேஆர் தம்பின்னு எங்கனையும் சொல்லுப்பா. உங்கள் அண்ணன் அந்தளவுக்கு பேர் சேர்த்து வச்சுருக்கேன்டா. அதே மாதிரி எம்கேஆர் தம்பின்னா யார் வேணால் உங்களுக்கு சோறு ஓட்டுருவாங்க. எங்கள் அண்ணன் இருக்குன்னு சொல்லுங்கள். பிறந்த தாயினுடைய வயிறம் ஒன்னே ஒன்று நம்மளை பிரிச்சிருச்சடா, அண்ணன் தம்பியில சாதின்னு ஒரு மயிர். அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நம்மளை பிரிக்கவே முடியாது. ஓடுற ரத்தம் வீர தமிழுடைய ரத்தம் பிரிக்கவே முடியாது. அப்பா போப்பா, எதுக்கு எடுத்தாலும் சூப்பர் சூப்பர்னு என்னமோ மாடு விளையாட்டுக்கு வர்ணனை பண்ண மாதிரி சூப்பர் சூப்பர் பீரு சோறுண்டுக்கிட்டு இருக்க. பேசாமல் இருங்க ப்ரோ ப்ளீஸ். அண்ணே கும்புறேண்ணே, என் தம்பிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஓன் சொல்லி சரியில்லையே ப்ளீஸ் ப்ரோ.
ஏன்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர்ல இருந்தெல்லாம் ஆள் வந்திருக்காங்க என்னுடைய அண்ணன் தம்பியெல்லாம். இந்த நாடக கலை மீது வைத்த பாசம் ஒன்று, எனக்காக வந்த உறவுகள் தான். அமைதியா இருங்க. யானை கதை சொல்ல முடியாதுப்பா. அது எலி செஞ்சதுனால யானைக்கு கப்ளிங்கில் புற்றுநோய் பெறப்பட்டுருச்சு. ஏழை என்னென்ன கதை இருக்கு. யானை கதை டொங்காசுறான்டாவே. யானை செக்ஸ் வீடியோ. என் தம்பிகளை சிரிக்க வைப்பதற்கு இந்த அண்ணனுக்கு வழி தெரியலையாடா. அதனால தான் காரிலே வருகின்ற பொழுது சிலு சிலுவென்று ஏசி காத்தோடு யோசித்தேன், ஒரு யானையை எலி செஞ்சால் அந்த கப்ளிங் எப்படி இருக்கும். ஆனால் அது வேர்ல்டு லெவலில் அந்த கதை போகும்னு நான் நினச்சிருக்கேன். நல்லா ஏச்சு பாருங்க. யானை எந்தெந்தண்டி அது கப்ளிங் இந்த எலி போட்டுக்கானே அதை போய் என்ன பண்ணும் செச்சு வச்சு. எனக்கு இப்போ கதையை கேட்டு பாருங்களா. யானை டொங்காசு கதை. எங்கள் பெரியப்பன் பயல் கேட்டா என்ன விழா கமிட்டி இப்படி உட்காந்துட்டு இல்லை அன்னதானம் மாதிரி அப்படி உட்காரக்கூடாது. இங்கே படுங்களேன், ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு விட்றேன், கையில் அடிச்சு விட்றேன், வாங்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்யறது? காலையில் நான் அவசாரியத்தையும் போலன்னா நான் முடிவு பண்ணிட்டேன். என் தம்பியை நிறைய பேர் என்கிட்ட வந்து பொம்பளை இருக்கான்னு கேட்குறேன். என் கல்யாணத்துக்கு நான் அடுத்த வருஷம் போய் பாம்பேயில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுவேன். வர்றேன் பூரா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு விட்டு போங்களா. இந்த பிரிவில் ஏதாவது செஞ்சு விட்டு போவோம், வேற என்னத்தை செய்ய போட்டு சித்திரப்படுத்துறாங்க என்னைய. தயவு எது விழா கமிட்டி வாங்க போ. இதுனடா நீ கூற மாதிரி நான் பயந்து போனேன். தம்பி யானை கதை மயிர் கதை. எவன் ஒருவன் யானை கதையை நினைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் டொங்காசுக்கு சரி வரும். அவனுக்கு விரைவிலே கல்யாணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவன் வைக்கப்படப்பு கூட செய்ய தயங்க மாட்டான். ராஸ்கல் தீப்பிடிக்க ஓசத்தினிடா. சாப்பிட் ப்ரோ. விழா கமிட்டி வாங்க போ. ஐயா விழா கமிட்டி நீங்க தானே? இல்லை போன வெள்ளரிக்கை வியாபாரியா? விழா கமிட்டி சொன்னே அவளுக்கே பையன். யாரு விழா கமிட்டி? அதே பொன்னாட போத்தி விடுங்க. போய் பயப்படாதே ப்ரோ. நீங்க பயந்தீங்கன்னா யார்கிட்ட போய் காசை வாங்குறது? பயப்படவே கூடாது. என்ன வேணா நடக்கும் நம்ம நாடகத்தில். மதிப்பு மரியாதைக்குரிய இரவு பகல் பாராமல் எல்லா சாமியாகவும் ஊரை காக்கக்கூடிய கற்பனை போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைக்கிறோம். ஐயா வாங்கயா. காக்கி சட்டை ஓட்ட கருப்பசாமியே, காவலுக்கு நீங்கள் இல்லை என்றால் எத்தனை குடும்பம் இங்கே சண்டையிலே கண்ணீர் வடிக்கிறது. வாருங்கள் அன்பு அதிகாரி பெருந்தகைகளே. இந்த காவல்துறை அதிகாரிக்கும் எம்கேஆருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. யார் பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாங்க நான் தான் போட்டு விடுறாள் கிடையாது, என்னுடைய நண்பர்கள். ஆனால் காவல்துறையிலையும் நல்ல அதிகாரியெல்லாம் இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், நான் அன்பாலயத்துக்கு பக்கத்திலே ஒரு 4 வீடு கட்டும்போது அதற்கு தேவையான பொருள் செலவுக்கு என்னிடம் பணம் இல்லை. நாங்கள் இருக்கிறோம் என்று எனக்கு கை கோர்த்தது காவல்துறை அதிகாரி ஐயா தான். எத்தனை பேர் உங்களை மறக்கலாம். காக்கி சட்டை போட்ட கருப்பசாமியே, இந்த கோமாளி உயிருள்ள வரை காவல்துறையை மறக்க மாட்டேன். உங்களுக்கு என்னைக்கு நான் உதவியாக இருப்பேன். உள்ள ஒருத்தன் கஞ்சா ஓட்டுறேன், அவ்வளோதான் சோழியை முடிச்சு. தலை சோழி முடிஞ்சு. இப்போ பாரு உள்ள போய் தேட போகிறேன். இங்கே 4 பேர்த்து போடுங்க. நமக்கு அள்ளிச்சி அப்போ அப்படி போட்டு அவங்கள சாமி இறக்கி விட்டு போ. ஐயா சாமியாடத்துக்கு இந்த மிருதங்காரன் நீர்மலை அடிக்கிறாயா. அதில் பிறை தண்ணி கூதிமே சித்தம் பயந்தேன் பூரம் கிருத்திரம் பிடிச்சிட்டுறாங்க. அண்ணன் இல்லையாடா லப்பு லப்புன்னு அடித்தா நான் பாட்டுக்கு வெள்ளை வச்சு கட்டி அவங்க குடத்தை கொண்டு வந்துடுவாங்க. மை ஸ்டூடெண்ட், உண்மையிலேயே மங்களகரமானது என் தாய் முத்தாலம்மனுக்கு உகந்தது மஞ்சள் ஆடை. அதை மஞ்சள் ஆடையை எங்களுக்கு பொத்திவிட்டு மலர் மாலை அணிவித்த இந்த கிராமத்தை இன்னைக்குத்தான் புதிதாக பார்க்கிறேன். இதுவரை இப்படி ஒரு மரியாதையை நான் எந்த கிராமத்திலும் பார்த்ததில்லை. ஒரு 2 சொந்து சேர்த்து போடுங்க. அதை யாருக்குமே தெரியாது. என்ன பேசுறேன், ஏத்துறானா இறக்குறானா.
நாடகம் போட்ட விழா கமிட்டியே பயப்படுற பப்புன்னு ஒரு ஆள் நான் தான். ஏன் அது உரிமையோட அவர்கள் ஏதாவது சொன்னாருங்கன்னா நான் சொல்லுவேன். என்னப்பு அந்த மாலை போடுற மரியாதையை நான் ஏற்றுக்கிறேன். உங்கள் எல்லா பாதத்துக்கு நன்றி. ஆனால் அந்த பூ உதிராமல் போடணும். காலையில் பிளாக்கில் வச்சுருவேன். அதை கிராமத்தின் சார்பாக, கிராமத்து இளைஞர்கள் சார்பாக எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள்